என்னங்க, பிரைஸ் லார்ட். ரொம்ப சோகத்தோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? மனுஷனுக்கு முன்பாக தான் என்னோட நியாயம் எடுபடல, கர்த்தர் கூட என்னோட நியாயத்தை கவனிக்கலையே, எனக்காக உதவி செய்ய வரலையே, என்னுடைய பிரச்சனை விசாரிக்கலைன்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கீங்களா? கோபத்தோடு ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேத வசனம் இப்படி சொல்லுது. ஏசாயா 40வது அதிகாரம் 27வது வசனம், யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். வசனத்தை பார்த்தீங்களா? இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் இப்படி சொல்றாரு, யாக்கோபு, இஸ்ரவேலே, என்னோட நியாயம் கர்த்தரிடத்துல எட்டாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி நீ சொல்லாத, நீ அப்படி ஏன் சொல்வானேன் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, யாக்கோபு, இஸ்ரவேலின்னு சொல்றாரு. யாக்கோபுனா எத்தன், திருடன், ஏமாற்றுகிறவன். இஸ்ரவேல்னா என்னுடைய ஜனம். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது என்னோட நியாயம் என் தேவனிடத்துல எட்டாமல் போகிறது அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா? இஸ்ரவேல்னா என் ஜனம். என் ஜனமே, நீ என்னுடைய தாசன், என்னுடைய சித்தத்தை செய்கிற, உன்னுடைய நியாயம் என்கிட்ட எட்டாமல் போகிறது நீ ஏன் சொல்ற? நீ என்னுடைய சித்தத்தை செய்கிற, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா யாக்கோபுனா எத்தன், திருடன், ஏமாற்றுகிறவன். ஆனா அவனையும் கூட பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னோட நியாயம் என்கிட்ட, என்னுடைய தேவனிடத்துல எட்டாமல் போகிறது அப்படின்னு நீ சொல்லாதேங்கிறாரு. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் இல்லைங்கிறத இந்த வேதவசனம் நமக்கு அழகா சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் நம்ம யாக்கோபா இருக்கலாம், இஸ்ரவேலா இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட நியாயம் என்கிட்ட எட்டலன்னு சொல்லாதேங்கிறாரு. பல நேரங்களில் நீங்களும் நானும் கூட நினைக்கிறோம்ல, மனுஷங்கிட்ட தான் என்னோட நியாயம் எட்டாம போகுது, என்னோட நியாயம் விசாரிக்கப்படல, என்னோட நீதி கேட்கப்படல, ஆனா ஆண்டவர் கூட எனக்கு பதில் செய்யலையே, ஆண்டவர் கூட எனக்கு நியாயம் கொடுக்கலையேன்னு சொல்லி நம்ம வேதனைப்படுறோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவரு ரொம்ப ரொம்ப ஹம்புலா அவர் சொல்றாரு, என்னோட நியாயம் என் தேவனிடத்துல எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். அப்படி சொல்லாத, உனக்காக நான் நியாயம் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க 28வது வசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, நிலைப்படைவதும் இல்லை. இது நீ அறியாயோ? இது நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா. அவர் பூமியின் கடையாந்தரங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்றாரு, என்னுடைய புத்தி ஆராய்ந்து முடியாததுன்னு. பல நேரங்கள்ல என்னோட நியாயம் ஆண்டவர்கிட்ட எட்டலன்னு சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நியாயம் எட்டலன்னு சொல்லாத, என்னுடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, உனக்காக செய்ய வேண்டிய காரியத்தை நான் சீக்கிரமா செய்யும்படி உனக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இனி கவலைப்படாதீங்க, துக்கத்தோட இருக்காதீங்க, சந்தோஷமா சிரிச்சு கொண்டே இருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நீ சோர்ந்து போவாயனால் உன் பலன் குறுகினது என்று. அதனால எப்பவுமே சோர்ந்து போகாம சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. நீதியின் சூரியனாக்கி கர்த்தர் வரப்போகிறாரு. உங்களுக்காக எனக்காக நீதி செய்ய, நம்மளுடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ண வரப்போகிறார். அதனால இனி சோகமா முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்காதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, தேவனை துதிச்சுக்கிட்டே இருங்க. தேவன் நமக்காக செய்ய போகிற காரியத்தை சீக்கிரமா பார்க்க போகிறோம். நம்மளுடைய நாவு கர்த்தரை துதிக்கும். God bless you.